சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் கேரளத்தை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1000 கோடி போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத். கைதாகி இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேரில் வலிக்காக நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற டிராமடோல் எனப்படுகின்ற ஒரு மாத்திரை, அதில் போதைக்காக பலரும் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த மாத்திரை டெல்லியில் இருந்து வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்காக டெல்லியில் ஒரு கிட்டங்கியில் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தேசிய போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கிடைத்த தகவலையொட்டி அங்கு சென்று அவர்கள் பறிமுதல் செய்தார்கள். 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான 12 கோடி மாத்திரைகள், அதாவது 30,000 கிலோ எடை கொண்ட அந்த மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பான நபர்களை தேடி வந்தார்கள் அதிகாரிகள். அதுக்கு கொச்சி, பெங்களூர், அதே போன்று டெல்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அது சம்பந்தமான ஆட்களை தேடி வந்த நிலையில் 2 பேர் கேரளத்திலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருவனந்தபுரத்தை சேர்ந்த உமேஷ் மற்றும் மலப்புரத்தை சேர்ந்த சித்தல்ஸ் ஆகிய 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் டெல்லியில் இருந்து ஆப்பிரிக்க நாடான கிரீனியா பிசாவோ என்கின்ற பகுதிக்கு கடத்துவதற்காக இந்த பொருட்களை அந்த கிட்டங்கில் சேமித்து வைத்திருந்தது தெரிய வந்தது. உடனடியாக அவர்களை கைது செய்தது மட்டுமல்ல, தொடர்ந்து இவர்களது பின்னணியில் செயல்படும் நபர்கள் யார் எனவும் இவர்கள் ஏற்கனவே எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்பது குறித்தும் விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கேரளாவிலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கேரளாவிலும் இவர்கள் வேறு நபர்களுக்கு இவர்கள் இந்த மாத்திரைகளை விநியோகித்திருக்கிறார்களா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.